ஏதோ ஒரு புதுமையான நிகழ்ச்சியோடு உங்களை நாங்கள் சந்திப்பது வழக்கம். என்றும் மண் வாசனை என்ற ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்க வந்திருக்கின்றோம். தமிழர் பண்பாடு 5500 ஆண்டுகளுக்கு மேலான தொடர்ச்சியான ஒரு பண்பாட்டு வரலாற்றை கொண்டுள்ளது. எனவே பண்பாடு பல ஆண்டுகளாக பல்வேறு தாக்கங்களை கண்டுவிட்டது. தமிழ் கலாச்சாரம், மொழி, இலக்கியம், இசை, நடனம், நாட்டுப்புற கலை, தற்காப்பு கலை, ஓவியம், சிற்பம், கட்டடக்கலை, விளையாட்டு, ஊடகங்கள், நகைச்சுவை என்று ஆடைகள், கொண்டாட்டங்கள், சமயம், மரபு, சடங்கு, நிறுவனங்கள், அறிவியல், இப்படி பல்வேறு விதமான அறிவியலை எமது தமிழர் பண்பாடு கொண்டுள்ளது. இவற்றிலே இன்று நாங்கள் பிரதானமாக பார்க்க இருக்கின்ற விடயம் தமிழர் வேளாண்மை. அதாவது வேளாண்மை தமிழரின் முதன்மையான தொழிலாகவும் மிகுந்த மதிப்புக்குரிய தொழிலாகவும் இருந்தது. சங்ககால இலக்கியங்கள் மூலமாக பழமொழிகள், கிராமியம் குறித்த பாடல்கள் நமக்கு தெரிய வந்திருக்கிறது. திருக்குறள், தொல்காப்பியம் போன்றவை அன்றைய விவசாய நடைமுறைகளை நமக்கு எடுத்து சொல்லி இருக்கிறது. மன்னர்கள் விவசாய வளர்ச்சியை தங்கள் முதன்மை கடமையாக கருதி இருக்கிறார்கள். விவசாயிகள் சாகுபடியை நிறுத்தினால் ரிஷிகள், முனிவர்கள் கூட வாழ்ந்திருக்க முடியாது என்ற அளவுக்கு தமிழர் வாழ்வியலோடு ஒன்றர கலந்து விட்டிருக்கின்றது வேளாண்மை. உங்களை சற்று பின்னோக்கி எமது தாய் மண்ணுக்கு அழைத்து செல்ல போகின்றோம். பச்சை பசேல் என்ற வயல் வரப்புகள், செம்பாட்டு புழுதி பறக்கும் தோட்ட காணிகள், பனைமர காடுகள், சலசலக்கும் நீரோடைகள் உங்கள் ஞாபகத்துக்கு வர இருக்கிறது. விடியற் காலையிலே, வைகரை வேளையிலே குயில்கள் கூவ, சேவல்கள் விடியலை எடுத்துரைக்க, ஆலய மணிகள் கணீர் கணீரென ஒலிக்க, வயல்களுக்கும் தோட்டங்களுக்கும் மாடுகளை ஓட்டி செல்லும் ஆண்களையும், பின்னர் தோட்ட வேலைக்கு செல்லும் ஆண்களுக்கு உணவெடுத்து செல்லும் பெண்களையும் உங்களால் மறக்க முடியுமா? அது மட்டுமல்ல, ஆடிப்பாடி வேலை செய்தால் அலுப்பிருக்காது என்பார்கள். ஆண்களும் பெண்களுமாய் தோட்டத்துக்கு செல்வதும், வயல் வரப்புகளில் ஓடி ஆடியதும் உங்கள் நினைவுகளுக்கு வரும். ஏன், அங்கு பல காதல் கதைகள் கூட உருவாகி இருக்கிறது. உண்மைதானே? அந்த நினைவுகளின் கதம்பமாக வருகிறது தமிழரின் பெருமையினை பறைசாற்றும் மண் வாசனை. கலைமகள் படிக்கும்
தங்கம் ஆடியிலே பெருவெடுக்கும் தங்கமே தங்கம் ஐப்பத்தியில் களையெடுக்கும் தங்கமே தங்கம் கார்த்திகையில் கதிராச்சு தங்கமே தங்கம் கார்த்திகையில் கதிராச்சு தங்கமே தங்கம் கடைசியெல்லாம் கொண்டாச்சு தங்கமே தங்கம் பிறந்தாமல் பிறக்கும் தங்கமே தங்கம் கண்ண சம்பாலே விளையும் தங்கமே தங்கம் பிறந்தாமல் பிறக்கும் தங்கமே தங்கம்
சடி தந்தையிலே கஞ்சிப்பானை தூக்கிக்கிட்டு காணாமே சுந்தனை போட்டுக்கிட்டு போறவளே 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 பொன்னுரங்கம் என்ன புரிஞ்சுக்காமே போறியே நீ சின்ன ரங்கம் ரங்கம் போறவளே போறவளே பொன்னுரங்கம் என்ன புரிஞ்சுக்காமே போறியே நீ சின்ன ரங்கம் ரங்கம் காடு வயல படைச்சே கலப்பையே படைச்சா இந்த கன்னி பொண்ணையும் படைச்சே உன் கண்ணு ரெண்டையும் படைச்சா நேச மச்சான் சொல்லு மச்சான் என்ன வச்சு அப்படி பாக்குறீங்க ஏறு ஓட்டி சோறு காட்டும் அத மச்சான் மச்சான் யாரும் ஒண்ணு தருவாரா நேச மச்சான் மச்சான் ஏறு ஓட்டி சோறு காட்டும் அத மச்சான் மச்சான் யாரும் ஒண்ணு தருவாரா நேச மச்சான் மச்சான் தாறுமாறா பேசவல்லே பொன்னுரங்கம் ரங்கம் பொன்னுரங்கம் கஞ்சி ஆறி போனா குடிக்குமாயே சின்ன ரங்கம் ரங்கம் தாறுமாறா பேசவல்லே பொன்னுரங்கம் ரங்கம் பொன்னுரங்கம் கஞ்சி ஆறி போனா குடிக்குமாயே சின்ன ரங்கம் ரங்கம் பஞ்சு முட்டாய் இலங்கச்சி பட்டு வண்ண போட்டு அடி பஞ்சு முட்டாய் இலங்கச்சி பட்டு வண்ண போட்டு கஞ்சி கொண்டு போறவள நெஞ்சு உள்ள நீ வாரியா ஏழாவதுக்குள்ள சத்து இருக்கு இருப்பு குடும்பத்துல சூட்சமும் இருக்கு நீங்கள் இங்கே கோலையில நெஞ்சில சுழுக்கு உன் கண்ணு வந்து ரொம்ப பழம் காய்ச்சலுக்கு கொண்ட பழம் மூடிக்காக திங்காம வீட்டுக்காக சாந்து பொட்டும் சந்தன பொட்டும் தடதடக்குற சரிக பொட்டும் என் மனசுல கொட்டி பொழுது நாகரத்தினமே சாந்து பொட்டும் சந்தன பொட்டும் தடதடக்குற சரிக பொட்டும் என் மனசுல கொட்டி பொழுது நாகரத்தினமே அந்த சாமத்துல உறக்கம் கட்டுது நாகரத்தினமே அந்த காரணத்தை தெரிஞ்சு சொல்லடி நாகரத்தினமே அந்த சாமத்துல உறக்கம் கட்டுது நாகரத்தினமே அந்த காரணத்தை தெரிஞ்சு சொல்லடி நாகரத்தினமே
போனேண்டி சம்பளம் இறங்கி கிறங்கி போனேண்டி நீ கட்டும் சேர மடிவில் நான் கலங்கி போனேண்டி சம்பளம் இறங்கி கிறங்கி போனேண்டி அடியே சுடான மழையே உடம்பு நனைஞ்சுக்கலாமா தொட்டியே வெத்தல புதியே சொன்னாங்க நான் தரலாமா அழகே காப்பணி கூறி என்னை எடுத்துக்கலாமா முதல்ல தொட்ட காலையே தாழம் போட்டுக்கலாமா வெட்டி போடும் நகத்திலெல்லாம் குட்டி குட்டி நலம் தெரியுதடி போயிட்டு பழகில் வரும் உங்களிலே அவத்தி கட்டி மனசு எரியுதடி அந்த அடிமையும் நானும் சேர்ந்திருக்கும் காதல் நாடி கொடுது நீ கட்டு சேர மடிப்புல நான் கதங்கி போனேண்டி கொஞ்சம் படம் இறங்கி போனேண்டி நீ கட்டு சேர மடிப்புல நான் கதங்கி போனேண்டி நம் வாழ்க்கைக்கு ஆதாரமானது என்ற செய்தியை எடுத்துரைக்க உள்ளது. நம்மில் பெரும்பாலானோருக்கு பருவநிலை மாற்றம், காற்றில் கார்பன் உமிழ்வுகள், காற்று மாசுபடுதல், தண்ணீர் பற்றாக்குறை என பல சூழலியல் பிரச்சனைகள் பரிச்சயமானவை. ஆனால் விவசாயம், காடுகள் அழிக்கப்படுவது, அதிர்ச்சிக்குரிய வேகத்தில் மண்ணை வளமிழக்க அரித்துவிட்ட விடயங்கள் என்பது புரிவதில்லை. தற்போதைய வேகத்தில் தொடர்ந்து மண் வளமிழந்தால் நம் வாழ்க்கைக்கு இது முற்றுப்பள்ளியை வைத்துவிடும். வாழ்க்கை என்பது எல்லாம் ஒருங்கே நிகழும் ஒரு சிக்கலான நிகழ்வு என்ற விழிப்புணர்வு நமக்கு வரும் வரை எந்த ஒரு தீர்வும் நமக்கு முழுமையாக இருக்காது. இயற்கை நமக்களித்த இணையற்ற வளங்களில் ஒன்றான மண் வளத்தை பொறுத்தே மனித சமுதாயத்தின் வாழ்வும் மறைவும் அமைந்துள்ளது. அனைத்து உயிரினங்களும் மண்ணை சார்ந்தே வாழ்கின்றன. இன்றைய சமூகம் பொருளாதாரத்தை இன்றைய பிரச்சனையாகவும் சுற்றுச்சூழலை நாளைய பிரச்சனையாகவும் நினைக்கிறார்கள். இந்த எண்ணம் மாற வேண்டும். சத்தான உணவு, சுத்தமான தண்ணீர் மற்றும் தூய்மையான காற்று இவற்றினால் தான் நம் வாழ்க்கை மிக அழகாக இருக்க முடியும் என்பதுதான் உண்மையும் கூட. இன்றைய மரபு திங்கள் நாளிலே மண்வளம் காப்போம் என்ற நல்ல செய்தியை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றது ஒன்டாரியோ முதுதமிழர் மன்றம். நான்
இன்றைய இந்த நல்ல நாளிலே சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். எம்மால் இயன்ற ஒரு சிறு முயற்சியாக ஒவ்வொரு வருடமும் மரங்களை நடுவோம். மண்ணின்றி வாழ்வில்லை, வாழ்வின்றி மண்ணில்லை என்ற விழிப்புணர்வோடு செயல்படுவோம் என்று உறுதிமொழி எடுத்துக்கொள்வோம். கொஞ்சம் மண் வாசனையிலே இங்கே கொஞ்சம் அமைதியாக இருந்து இங்கு இந்த நிகழ்ச்சிகளிலே பங்கு பற்றியோர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்ய போகின்றோம். அவர்கள் ஒவ்வொருவராக தங்களது பெயர்களை நாங்கள் குறிப்பிடும் பொழுது அவர்கள் கையை உயர்த்தி தங்களை காட்டுவார்கள். இந்த தமிழர்களுடைய சக்தியை பார்த்தீர்களா? சந்தர்ப்பம் கிடைத்தால் அவர்களை வீட்டிலே பூட்டி வைக்காது விட்டால் எத்தனையோ அவர்களிடம் அடங்கி இருக்கின்ற அந்த திறமைகள் எல்லாம் வெளிவருவதற்கு இந்த தமிழர் மன்றமே ஒரு சாட்சி. எத்தனை உற்சாகமாக இந்த நடனங்களை, நாட்டியங்களை எல்லாத்தையும் இந்த தமிழால் ஆடி ஆச்சரியப்பட வைத்து விட்டார்கள். அதற்கு இதனை பயிற்றுவித்தவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும், மிக மிக நன்றி சொல்ல வேண்டும். நாங்கள் இந்த நிகழ்ச்சிகளிலே பங்கு பெற்றோரது பெயர்களை குறிப்பிடுகின்றேன். பத்மா கிருஷ்ணமூர்த்தி, உங்கள் கரங்களை தட்டி அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். அவர்கள் களைத்து போய் இருக்கின்றார்கள். உங்கள் உற்சாகம்தான் அவர்களுக்கு மருந்தாக அமையும். அடுத்தது மீனா ரங்கநாதன், விமலானந்தி சண்முகநாதன், அம்பி பாலசுப்ரமணியம், பரமா நட்குணராஜா, நாகேஷ் சரவணபவன், ராணி கனகராஜா, ரஞ்சி மகாலிங்கம், சகுந்தலா கணேஷ், மரியா ஃப்ளோரா அஞ்சலோ, பரமேஷ் நல்லையா, எஸ் தர்மசீலன், எஸ் ஆலால சுந்தரம், ஜெயம் ஆலால சுந்தரம், கிறிஸ்டலா பத்மநாதன், கமலா சோமசேகரம், முத்துராணி சிவபிரகாசம், தவமலர் அருளானந்தம், ராஜி சிவயோக செல்வன், சிவகுமாரி உதயகுமார், ஞானா சுந்தரேஸ்வரன், இந்துமலர் கணேசலிங்கம், ரதி பாலசிங்கம், அஞ்சு ஜெகதீஸ்வரன். இந்த நிகழ்ச்சியின் நடன அமைப்பு தவமலர் அருளானந்தம், ஆக்கம் நெறியாழ்கை வசந்தி சாந்தகுமார்.